கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 16:3, மேத்யூ 16:3. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? எப்படி ரொம்ப அழகா நேர்த்தியா கர்த்தர் கடிந்து கொள்கிறார். எப்படி உங்களால் வானத்தை பார்த்து ரொம்ப அழகாக வாசிக்க முடியுது? எப்படி 2வது வசனத்தில் என்ன, அஸ்தமானம் போது சூரியன் சன்செட் அப்போ அது செம்மாளமாக இருக்குது, அந்த கலரில் இருக்குது. காலையில் உதயம் ஆகிற போது செவ்வானம் மந்தாரமாக இருக்குது. அப்படின்னா மந்தாரமாக இருக்குன்னா மேகமூட்டத்தோடு இருக்குது, அதனால் இன்றைக்கி காற்றும் மழையும் உண்டாகும். ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? மாயக்கார் நடிகரே, என்ன உங்களால் இன்னைக்கு சீதோஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி வானத்தை பார்த்து உங்களால் கரெக்டாக சரியாக சொல்ல முடியுது. ஆனால் கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய போதனைகள் இதெல்லாம் பார்த்து இவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவங்களுக்கு நடக்கவே இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் இயற்கை காரியத்தை பார்த்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாசிக்கிற புஸ்தகம், நீங்கள் வாசிக்கிற வேத வசனத்திலிருந்து ஏன் இந்த நேரத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல? ஏன்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டே வருகிறத பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வெளிப்பாடை அவர்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ கர்த்தர் எங்கே பிறக்க போகிறாரு, அவர் எப்படி இருக்க போகிறாரு, அவர் என்ன செய்ய போகிறாரு, எல்லாமே சொல்லப்பட்ட, ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டது. அது எல்லாமே நீங்கள் அடிக்க ஒரு முறை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் பார்க்கும்போது வேத வசனம் நிறைவேறும்படியாய் இப்படி நடந்ததுங்கிற காரியம் சொல்லப்படும். ஒவ்வொரு முறையும் அவர் ராஜபவனியாக வெற்றி வருவது ஒரு கழுதையின் மேலும் மரியின் மேலும் வருவாருன்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசி சொன்னது. அவர் எருசலேமில் பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி பெத்லஹேமில் பிறப்பாருன்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசி சொன்னது. இப்படி ஒவ்வொரு கன்னியின் வயிற்றில் பிறப்பாருன்னு சொல்லி ஏசாயா சொன்னது. இப்படி அநேக கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, இதுவரை அவங்க காணாத அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களும் அவங்க பார்க்குறாங்க. இப்படி அந்த அளவுக்கு அவங்க ஒரு நாளும் அவங்க பார்த்ததில்லை. அது மாத்திரமில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடலையும் காற்றையும் அதட்டுகிறார். இவ்வளவு ஒரு வல்லமை பொருந்திய இவர்தான் மேசியா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணலை? அதை கற்றுக்கொள்ளாமல் அதை விட்டுட்டு இவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு இன்னொரு அடையாளம் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த நாட்களில் என்னென்னா, நம்ம நிறைய பேர் அன்னைக்கு பரிசேயர்கள், வேதபாரர்கள் வானத்தை பார்த்து சொன்னாங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அதை சொல்கிறாங்களே ஒழிய கர்த்தர்கிட்ட போய் இருக்கிற காரியத்தை சொல்கிறதில்ல. என்ன ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு யுத்தம் வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? அவ்வளோதான், உலகம் யுத்தம், 3ஆம் உலகப் போர் வரப்போகுது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், எல்லாம் நடக்க போகுது, இதோ அந்த நடக்க போகுது, அப்படி நடக்க போகுதுன்னாங்க. அடுத்து பாருங்கள், உக்ரைன் யுத்தம் வந்து, யுக்ரைனும் ரஷ்யாவும் ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆரம்பித்தாங்க? அவ்வளோதான், அங்கே போகுது, இது நடக்குது, அவர் போகிறாரு, இவர் போகிறாரு, அவ்வளோதான், 3ஆம் உலகப் போர் வரப்போகுது, அவ்வளோதான், கர்த்தர் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ இஸ்ரேல் காசாவில் நடந்துச்சு, அதுவும் இப்போது 2 வருஷம் ஆக போகுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்க சொன்ன காரியங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஒரே சிரிப்பாக தானே இருக்குது. ஏன்னா அரசியல்வாதி என்ன ஒரு நம்பிக்கையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்றான்? ஜனங்களுடைய ஞாபக மருதி தான். சில ஊழியக்காரங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வேத வசனத்தை தெளிவாய் கற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறது, வேற ஒன்றும் கிடையாது.
நம்ம அங்கே யுத்தம் நடக்குதா, இங்கே யுத்தம் நடக்குதா, அங்கே அந்தி கிறிஸ்து வரப்போகிறானா, இங்கே அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்னு பார்க்குற வேலை இல்லை. நம்ம வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாறி வாழ்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நன்றாக வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா நீங்கள் வெளியே வானத்தை பார்த்து நியூஸ் பேப்பரை பார்த்து நம்முடைய இரட்சகரை விட்டு விடாதிருங்கள். வலப்பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே உம்மேலும் உம்முடைய வார்த்தையின் மேலும் பற்றுதலாக இருந்து, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற நியூஸ் பேப்பரோ நாங்கள் பார்க்குற நியூஸில் இல்லை, நாங்கள் பார்ப்பது உம்முடைய வேத வசனம். இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் உம்மை பார்த்து உம்மை அறிந்து கொண்டு உமக்கென்று வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.